வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. முதல்வர் வெளியிட்ட சிறப்பு மதிப்பெண்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சிட்ருக்காங்க. என்னன்றதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. மேலும் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க என்பன பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு கிட்டத்தட்ட நவம்பர் 15-16 தேதிகளில் நடத்தப்பட்டதுங்க. தகுதி தேர்வுகளுடைய முடிவுகள் ஏன் இன்னும் வெளியிடப்படவில்லை? ஸோ நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தகுதி தேர்வுடைய முடிவுகளை எங்களுக்கு உடனடியாக வெளியிடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் மேலே லட்சக்கணக்கான கோரிக்கைகளை வைத்திருக்காங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா தகுதி தேர்வுடைய ரிசல்ட் வெளியீட்டிலேயே திடீர் திருப்பங்கள், நாளுக்கு நாள் இப்படி திருப்பங்கள் மட்டும்தான் ஏற்படுது இல்லைங்களா? ஸோ இப்படி திருப்பம் ஏற்படுறப்போ பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியீட்டில் சற்று தாமதங்கள் நிலவக்கூடும். இந்த மாதிரி தாமதங்கள் நாளுக்கு நாள் நிலவுது அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. தாமதம் நிலவுது அப்படின்னா தேர்தல் காரணமாக தாமதம் நிலவுதா, இல்லை மற்ற மாநிலங்களில் தகுதி தேர்வுடைய மதிப்பெண்கள் கம்மியாக இருக்குது, தமிழகத்தில் அதிகமாக இருக்குது, அதை குறைக்கணுன்றதுக்காக தாமதம் ஏற்படுதா அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. எல்லாமே கம்பேர் பண்ணுறப்ப மற்ற மாநிலங்களில் தகுதி தேர்வுடைய மதிப்பெண்கள் கம்மியாக இருக்குங்க. தமிழகத்தில் தகுதி தேர்வுடைய பாஸ் மதிப்பெண்கள் அதிகமாக இருக்குது. 82 மார்க் எடுத்தால் தான் பாஸ். ஆனால் மற்ற மாநிலங்களில் 75 எடுத்தாலே பாஸ்ன்றதற்கு. ஸோ எல்லாமே இதை மாற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது ஒரு பெரிய கோரிக்கையை நிறைவேற்றும் அப்படின்றது தேர்தல் அறிக்கையில் இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து டெட் ஆசிரியர்களுக்கு உண்டான 2013 பேட்சோடைய பணி நியமனங்களையும் விரைவில் போட போகிறாங்க. பொறுத்ததை நம்ம பார்க்கலாங்க. ஸோ டெட் தேர்வில் போனஸ் மதிப்பெண்கள் தாள் 2ல் 145 வினாக்கள் தவறு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் போனஸ் மதிப்பெண்கள் நிச்சயமாக வழங்கப்படும். பொறுத்ததை நம்ம பார்க்கலாம். முதல்வரின் சிறப்பு மதிப்பெண்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடிட்டுருக்காங்க. ஆசிரியர் நியமன தேர்வில் கூடுதல் மதிப்பெண்கள் வெயிட்டேஜ் மார்க் வழங்கப்படும் என மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்தார். பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க முடிவு இதுதான் அப்படின்றதே குறிப்பிட்டார். தமிழக அரசு பள்ளிகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில் 2012 முதல் தொகுப்பூதியத்தின் கீழ் 17 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். சுமார் 12,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ந்து பணிபுரிகிறார்கள். இவர்கள் வாரத்திற்கு 3 நாட்கள் பள்ளியில் பாடம் நடத்தினால் இவர்களுக்கு மாத சம்பளம் 12,500 வழங்கப்பட்டது. பணி நிரந்தரம் கோரி தொடர்ந்து போராட்டினால் ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. போராட்டத்தின் பொழுது பெரம்பலூரை சேர்ந்த பகுதி நேர ஆசிரியர் தற்கொலைக்கு முயன்று சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்தார். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சரிடம் பார்த்திங்கன்னா போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. போராட்டம் தற்சமயம் 17 நாட்களாக நடந்த போராட்டம் தற்சமயம் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த பணி நிரந்தரம் ஆகும் வரை போராட்டம் தொடரும் அப்படின்றத அவங்க ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. மற்றொரு கூட்டம் என்ன தெரிவிச்சுறாங்க அப்படின்னா, முதலமைச்சர் அறிவித்த சிறப்பு மதிப்பெண்கள் ஒரு ஆரம்ப கட்ட நிவாரணம் என்றும் தங்களின் வாழ்வாதார பாதுகாப்பு பணிக்கு நிவாரணம் பணி நியமனம் ஒன்றே தீர்வு என்றும் உறுதியாக நம்புகின்றனர். சம வேலைக்கு ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்களும் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. அவங்க 30 நாளாக போராட்டத்தை தொடர்றாங்க. அவங்களுக்கு இதுவரை எந்த பதிலும் கிடைக்கல அப்படின்றத கோரிக்கை வச்சுருக்காங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் முக்கிய அறிவிப்புகளை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய மதிப்பெண்களை பொறுத்து தான் அவங்களுக்கு பணி நியமனம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை தமிழக அரசு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றுவாங்களா இல்லையான்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். டெட் தேர்வுள்ள முடிவுகள் இந்த ஜனவரி இல்லைனா பிப்ரவரி முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.